ஐந்தாவது மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வரும் சூழலில் அனைத்து தொகுதிகளின் முன்னிலை நிலவரமும் வந்து கொண்டிருக்கின்றன. பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 290+ தொகுதிகளையும், இந்திய கூட்டணி 220+ தொகுதிகளையும் தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. வாக்கு எண்ணிக்கை முழுமையாக நடைபெற்றால் மட்டுமே வெற்றி தோல்வி உறுதியாகும் என்றாலும் சில கட்ட முன்னிலை நிலவரங்களில் மூலம் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்பதை சொல்லிவிட முடியும். தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மட்டும் 230+ தொகுதிகளிலும், இந்திய கூட்டணியில் காங்கிரஸ் 100+ தொகுதிகளிலும் முன்னிலையில் இருக்கின்றன. எனவே ஒரு கட்சிக்கு தனி பெரும்பான்மை கிடைப்பது அரிது என்பதால் கூட்டணி ஆட்சி அமையும் எனலாம். 2019இல் 303 தொகுதிகளையும் தனியே கைப்பற்றி ஆட்சி அமைத்தது இங்கு நினைவு கூறத்தக்கது. காங்கிரஸை விட பாஜக அதிக தொகுதிகளை பெற்றிருக்கும் பட்சத்தில் ஆட்சி அமைக்க பாஜகவிடமே அழைப்பு விடுக்கப்படும். இருப்பினும் பாஜக கடந்த 2 முறை போல் இல்லாமல் இந்த முறை கூட்டணியின் தயவால் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதால் சற்று பலம் இழந்து காணப்படும் எனலாம். மறுபுறம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வெற்றிகரமான தோல்வி எனலாம். கடந்த 2 தேர்தல்களில் முறையே 44, 52 தொகுதிகளை மட்டுமே வென்ற காங்கிரஸ் இம்முறை இவ்வளவு அதிகமான தொகுதிகளை கைப்பற்றுவதற்கு அக்கட்சி களத்தில் மேற்கொண்ட பணிகளே காரணம். ஆட்சி அமைக்க தவறினாலும் அக்கட்சி வலிமையான எதிர்க்கட்சியாக மக்களவையில் அமரும் என எதிர்பார்க்கலாம். தற்போதைய சூழல் ஆந்திர மாநிலம் மத்தியில் ஆட்சியை தீர்மானிக்கும் ஒரு மாநிலமாக திகழ்கிறது. தற்போது தெலுங்கு தேச கட்சி 15 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. எனவே தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு தான் தற்போதைய சூழலில் கிங் மேக்கர் எனலாம். பாஜக ஆட்சி அமைக்க அந்த கட்சியின் ஆதரவு நிச்சயம் தேவை. மேலும் ஆந்திர சட்டப்பேரவை தேர்தலிலும் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் அளவிற்கு முன்னிலை பெற்றுள்ளது. ஒருவேளை காங்கிரஸ் தலைமையில் இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்கிறது என்றாலும் நிச்சயம் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவு தேவைப்படும். ஆனால் ஆந்திர சட்டப்பேரவையில் சந்திரபாபு நாயுடு ஆட்சி அமைக்கும் போது அவர் பாஜக கூட்டணியில் இருந்து வெளிவர வாய்ப்பே இல்லை என்றும் அரசியல் வல்லுநர்கள் கூறுகின்றனர்.